போய் உங்களுக்கு காணொலியில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து ரீச்சாட நுழைவாயில். நாங்கள் இனி உள்ளுக்கு போக போகிறோம். வாங்க ஒவ்வொரு அங்கே இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டுக்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக இருக்கிறோம். எப்படிங்க சார்? இதுதான் வந்து ரீச்சாட நுழைவாயில். நல்ல தென்னந்தோப்பு நல்லா இருக்கு பார்க்கவே. சார் அங்க வந்த நீங்க ரீச்சா வந்து நாங்க இருக்கிற இடம், அதாவது எங்கட நான் பிறந்த இடம் உடுத்துறையில இருந்து கொஞ்சம் பக்கத்துலாம் இருக்கு. நாங்க மோட்டர் வைக்கலாம் வந்து நாங்கள் ரீச்சா கல்வி பாசறை என்று இருக்குது. இந்த முள்ளுக்கு போய் பார்க்கல பார்ப்போம். டைனோசர் நல்லா கையோட. இப்போ வந்து நாங்கள் நுழைவாயில நுழைவிச்சுட்டு எடுத்துட்டு இப்போ உள்ளுக்கு போகிறோம். இது வந்து வரவேற்பகம். இங்கே வந்து சைக்கிள்களும் எடுத்து ஓடலாம். இந்த வாகனத்திலையும் நாங்கள் போகலாம். 8 பேர் சேர்ந்து வாகனத்திலையும் சுற்றி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் நடந்து தான் போக போகிறோம். ஒவ்வொரு இடமா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக நடந்து தான் போகிறோம். இதில் வந்து இந்த ரீச்சாட பிளான் போட்டிருக்குது. குரங்கு பாய்ச்சல் இருக்குது, பாம்பு பந்தாட்டம் இருக்குது, சமுத்திர பாய்ச்சல் இருக்குது, உங்கள் சாசி என்பதோ இருக்குது, நிறைய இருக்குது. இந்த எல்லாமே ரீச்சாவில் டேட்டு சென்டர் கூட இருக்குது. நீங்கள் வந்தால் டேட்டூவும் பண்ணலாம். ஆனால் நான் டேட்டூ பண்ணல, எனக்கு டேட்டூ அலர்ஜிக்கு. தான் ரீச்சா மருத்துவ பாசறை. 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 300 நுழைவு சிட்ட, 5 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 100. லவ் பேர்ட்ஸ் இருக்குது. மிருக காட்சி சாலைக்கு தனியாக போக தேவையில்லை. இங்கே வந்தால் எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கு. இந்த மிருகங்களை சந்தித்தல், கோழி வளர்ப்பு, உணவகம் மற்றும் விருந்து உபசாரம், இயற்கை விளையாட்டு எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. இன்றைக்கு நிறைய என்ஜாய் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் திறக்கப்பட்ட ஒரு 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 நிறுவனம் என்று சொல்ல பெருமையாகவே இருக்குது. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு யோசனை, எவ்வளோ ஒரு எதிர்கால திட்டம், நல்லா இருக்கு. மழலைகள் உணவகம். எல்லாமே வந்து நல்ல தமிழ் பெயர்கள். இந்த காரியாலயம் அது இலங்கை தம்பி, அது இலங்கையை சுற்றி வா. ரீச்சாட மருதம் இது வந்து ரீச்சாட இதுக்குள்ளால போனால் கப்பலில் போகலாமாமண்டு. அதுக்குள்ளே தான் போகிறோம். நடாங்க உள்ளுக்கும். ரீச்சாட உள்ளுக்கு ஒரு பகுதி. இப்போ அந்த பகுதிக்கு தான் போகிறோம். நீர் பகுதி. இது வந்து கப்பல் வடிவத்தில் செய்யப்பட்டிருக்குது. படகு சவாரி வாங்க.
இப்போ வந்து நாங்கள் அந்த படகு சவாரி வீதிகளை விட போகிறோம். இப்போ இந்த போட் ஓடுறது வந்து இதுலேயே இலங்கை இருக்குது. அதை சுற்றி தண்ணி அந்த இலங்கைக்குள்ள கோயில். இது வந்து பழையங்கிற மாட்டு வண்டியில ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு மாட்டு வண்டில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. எங்கட சுவையூற்று இருக்குது. இது வந்து சின்ன இந்த போட். இது வந்து பெரிய விலை இல்லை. ஒரு உள்ளுக்குள்ளேயே 100 ரூபா டிக்கெட். இது ஃபாஸ்ட்டாக வச்சுட்டுங்க சாரா ரெண்டா வேகமாக போகும்போது. எவ்வளோ ஒரு நல்ல இயற்கையான, எவ்வளோ ஒரு நல்ல யோசனை, நல்ல இது விளையாட்டு நிலையம். இது நல்லா இருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆக்கம் வந்து நல்ல வடிவாக யோசிச்சு செய்திருக்கிறார் இந்த ரீச்சா. இதெல்லாம் பூரா போங்கோ, இந்த அண்ணா மாதிரி போங்கோ. இது அசோகவனம். அசோகவனத்துல இருந்தா நிக்கணுமாக்க. சகுந்தலம். சாரா சாய்த்து இது செய்ய போறீங்களா இந்த கேம்? அம்பு வாங்க பாப்போம். சரவண கோட்டம் மயில் நிற்கும். சரவண முருகனோ, முருகன் வாகனம் என்ன? அன்றில் முற்றம். அவந்திகை அகம். அவந்திய அகத்துக்குள்ள வந்து கிளியன். இதுக்குள்ள கங்குன், இதுக்குள்ள அப்புறம் இயற்கையான மரங்கள், பொன்னாங்கானி. அது ஒரு பக்கம் தோட்டம் ஒரு பக்கம். இது வந்து காந்தல் பூங்கா. இதுக்குள்ள பூங்கா இருக்குது. பேரை பார்த்தாலே தெரியும், காந்தல் பூங்கா. பார்க்க போறீங்களா உள்ளுக்கு போய்? பூக்கள் போலாம் உள்ளுக்கு. இது பழமுதிர் சோலை. உள்ளுக்கு வந்து பழமர கண்டுகள் இருக்குது. இது வந்து ஆரம்ப காலத்துல சோழி இருந்து விளையாடுறது. அதுதான் அம்மா பிள்ளைகள் அப்புறம் அதை பார்த்து கொண்டிருப்பேன் தங்கச்சி. இது லாம்பு விளக்கு. அது அப்புறம் ஒரு முதியவர் அந்த திண்ணையிலேருந்து பார்த்து கொண்டிருப்பார். அதுக்குரிய விளக்கம் தான் இது. இது எல்லாமே தான் பண்டைய கால பழைய வரலாற்றுகளை மீட்கிறதுக்காக, ஒரு சின்னாக்கள் விவியலுக்கு காட்டுறதுக்காகத்தான் அதை செய்திருக்கணும். குண்டு பேபி. இது வந்து அப்படியே ஒரு சைட்டுகளில் சிற்பங்க. துர்க்கை, வீரத்தாய் துர்க்கை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நல்ல வசனம். இப்படியே ரீச்சாவை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கறதுக்காக சைட்டுகள்ல ஒவ்வொரு கலை
வந்து மீனை வச்ச இதை பயன்படுத்தின மீன் கடற்தொழிலாளர் செஞ்சு செல்வத்தாய். இப்போ வீரத்தாய் வந்துட்டு இப்போ செல்வத்தாய் வந்துட்டு லக்ஷ்மி. செல்வத்தாய் யார்? லக்ஷ்மி. இனி அடுத்தது இது கல்வித்தாய் சரஸ்வதி. இந்த இருக்கு கல்வித்தாய் சரஸ்வதி. சேர்த்து கல்விக்கு சரஸ்வதி. சரஸ்வதி அது லவ் அங்கால தான் இருக்குது. இது வந்து விவசாய தொழிலை மையப்படுத்தின சிற்பம். இது வந்து நெல் குத்தீனம். இதெல்லாம் வந்து இப்போதைய பிள்ளைகளுக்கு தெரியாது, அதால எல்லாம் வடிவமைச்சிருக்கு. இது வந்து இது இந்த தொழில். ஒவ்வொரு தொழில்களை மையப்படுத்தி சிற்பங்கள் வச்சிருக்கு. இது லவ் அண்ட் சஜித் இவர் என்ன செய்யறார்? ஓ உழுகுறார். என்ன மாட்டை வச்சு உழுகுறாரோ? மன்னன் குலக்கோட்டன் கோட்டை இதுக்குள்ள இருக்குது. இதுதான் அந்த குலக்கோட்டன் கோட்டை. அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னா தூண்டில் மேடை, ஃபிஷிங், காதல் கதிர, லவ் பெஞ்ச், சாகச சறுக்கல், பொறியியல், குடில், இவெல்லாம் இருக்கு. இதுக்குள்ள எல்லாமே தனித்தனியா என்னென்ன இருக்கு. நேர போனா அம்பெய்தல் இருக்கு, துப்பாக்கி சுடுதலாம், சிறுவர் பூங்கா, குதிரை கோட்டை. நேர போனா இது எத்தனை கிட்டத்தட்ட 100 ஏக்கர் வருமானு நினைக்கிறேன். அவ்வளவு எந்த பெருசு. இப்ப நாங்கள் அம்பெய்தலுக்கு எய்ய போறோம். பாப்போம் அம்பெய்து பாப்போம். இப்ப சஜித் அம்பெய்ய போறார். பாப்போம். இது துப்பாக்கி சூட்டுடம். இந்த சுடுறதுக்கு கொண்டு போய் நிக்கணும். எய்ம் பார்த்து வா ஆடிங்க. இன்னொரு காடிங்க. இது வந்து முயலிட இடம். கலர் கலரா நிக்குது முயல். இந்த அவங்க கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு இனங்கள் நிறைய இனம் இருக்கு இந்த முயல். இது முயல்டா குட்டியா? வேற இனம். ஓ எலியிட இனம், பெரிய எலி. சாப்பாடு டைம் போய் வந்து ரீச்சாட குதிரை சவாரியிடம் பாப்பா ஓ பாய். இப்ப குதிரை சவாரி போயின மக்கள். இப்ப குதிரை சவாரியில சஜித்தும் சாராவும் வந்து கொண்டிருக்கிற மக்கள். இது வந்து இளநீர் கடை. ஆனா இளநீர் வடிவத்திலே இந்த கடை தயாரிக்கப்பட்டிருக்குது. பாம்பை கண்டுட்டோம் நாங்கள். ஆனா இது வந்து பாம்பு வளர்க்குறேன். அது எனர்ஜியா போடுவாங்க. இந்த நார்மல் தான் பாம்பு. பாம்பை கட்டிங்களா நீ? இது வந்து ஈபிள் டவர். பிரான்ஸ்ல இருக்கிற ஈபிள் டவரை இப்ப இங்க ரீச் ஆகும். இது சுதந்திர தேவி சிலை. இது பிரமிட், எகிப்திய பிரமிட். எல்லாத்துக்கும் வரலாறுகளும் போட்டிருக்கு. இந்த ஈசாவின் மாபெரும் எல்லா இதுக்கும் வரலாறுகள் போட்டு. இது சாய்ந்த கோபுரம். இது மீட்பர் கிறிஸ்து. இது தாஜ்மஹால்.
இதுல இருக்கிற தாமரை கோபுரம் இங்கேயும் இருக்குது. ஸ்பைடர் மேன்ல இப்ப எங்கட ஸ்பைடர் மேன் ஏறப்போற பார்ப்போம். எல்லா இடமும் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இருப்பிடங்கள் இருக்குது, ஓய்விடங்கள். இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. சாரா அச்சாவா தமிழ் வரலாற்று சொல்லி சொல்லியே கற்றுக்கொள்ளலாம். இந்த பிரதேசம் ஃபுல்லா ஆகாய விமானங்கள் தான் இதுல விட்டுருக்குது. ரீச்சா ஏர்லைன். இதெல்லாம் வந்து ஆகாய விமானங்கள், வானூர்திகள் தான் போட்டிருக்கு. விமானங்களில் ஏறி சேதப்படுத்த வேண்டாம், எல்லாம் வந்து சும்மா ஏறி நோமலா பார்த்துட்டு போறது. இதுல வந்து நல்ல சிந்தனைக்கு போட்டிருக்கு. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், உங்களிடம் ஜாசகம் பெறும் அளவுக்கு கடவுள் ஏழை இல்லை. 100% உண்மையான ஒரு விடயத்தை போட்டிருக்கு. மற்றது விழுந்தால் அழாது எழுந்திரு, நீயாகவே இரு, செய் அல்லது செத்துமடி, எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல வசனங்களில போட்டிருக்கு, வாழ்க்கைக்கு தேவையான வசனங்கள். எல்லாமே தமிழ் பேர் தான், ஒவ்வொரு பிரிவுக்கும் தமிழ் பேர் தான். கனாக்காலம். இதெல்லாம் வந்து மல்லிகை கண்டுகள் வச்சு பெரிய ஒரு மல்லிகை தோட்ட உற்பத்தி. மல்லிகை கண்டு இது ஃபுல்லா அப்படியே நீ இன்றி நான் இல்லை, லவ்வர்ஸ் இடங்கள், ஒரே ஹார்ட் தான். இது வந்து சுவை அருவி என்ற சைவ உணவகம். இதுக்குள்ள போனா ஃபுல்லாவே தமிழ் தான். எல்லாரும் இருக்கு. இந்த தமிழினி அக்கா முழுப்பேற்ற படமும் இருக்கு. தாயக பெண் ஆளுமைகள். இங்க பாருங்க. ஓ இங்க பாருங்க. இந்த சஜித்திட நாதஸ்வர வித்துவான். சஜித் இவருக்கு தான் நாதஸ்வர வித்துவான். இவற்றை யூடியூப் தான் பார்க்கறது, அதால சொல்றாரு. எல்லாமே தாயக கவிஞர்கள், கலைஞர்கள். இது வந்து சைவ உணவகம். சஜித் இதுல விளக்கம் என்ன? தீய வெட்ட கண்டா வாய மூடணும். ஓ, தீய வெட்ட கண்டா கண்ணை மூடணும். தீய வெட்ட கேட்டா காதை பொத்தோம். வாங்க. பாம்பு. இது வந்து எல்லா நாட்டு கொடிகளும் இருக்குது. சஜித் சுவிஸ் கொடி இருக்கோண்டு பாருங்க. எங்க இருக்குன்னு காட்டுங்க. சுவிஸ் எங்க? இது வந்து தேவாலயம்.